ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரன் வித் ராஷ்மி. இன்றைக்கி சூப்பரான மணி சேவிங் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் எப்படி தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு வீட்டில் சும்மா இருந்துக்கிட்டே ஒரு ஹோம் மேக்கராக வந்துட்டு சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு சின்ன ஒரு டிப் தான். ஷார்ட்ஸுங்கிறது ரொம்ப லாங்காக இருக்காது இல்லையா? நான் லாங் வீடியோவில் டீட்டெயில்டாக சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நான் ஊருக்கு போகிறப்ப பல்காக வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ தட் வந்து எனக்கு நிறைய ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கும் வந்து நீங்கள் ஊரில் இருக்கீங்க அப்படின்ற மெட்ரோ சிட்டிஸில் இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கும்போது கொஞ்சம் கூச்சப்படாமல் ஐயோ தூக்கிட்டு வரணுமேன்னு யோசிக்காமல் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற காய்கறி, பலசரக்கு ஜாமான்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். அண்ட் அந்தந்த வாரத்துக்கு எவ்வளோ தேவையோ உங்களோட வீட்டில் ஆளுங்களை பொறுத்து அண்ட் நீங்கள் சாப்பிட்றது உங்கள் பீப்புள் அந்த ஃபுட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து வந்து காய்கறி வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரிட்ஜ் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே இந்த மாதிரி வந்துட்டு மோஸ்ட்லி எம்டியாக தான் இருக்கும். காய்கறி வந்து அளவாக அந்த ஒரு வாரத்துக்கு என்ன தேவையோ அதை பக்காவாக பிளான் பண்ணி தான் நான் வந்துட்டு வாங்குவேன். ஸோ சாம்பார்னால் வாரத்தில் இத்தனை நாள் சாம்பார் வைக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 காய் அதே மாதிரி வந்துட்டு காய்கறி வந்து டெய்லி ஒரு வெஜிடபிள்ஸ், அது போக எக்கு, சீரியல்ஸ், பல்சஸ், நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரத்துக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், அமௌண்ட்டு நிறையா சேவ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு குட்டி பர்ஸோ இல்லை வந்து வீட்டில் ஏதோ உண்டியலோ இல்லை வந்து ஒரு பாக்ஸோ வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டெடி லேம்ப் வந்துட்டு நான் என்னோட அமௌண்ட்டில் நான் சேவ் பண்ணி தான் வந்து வாங்கினேன். இந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்துட்டு ₹10 தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய பர்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து அந்த 1 மந்த்து 1200 சேவ் பண்ணியிருக்கேன். சின்ன அமௌண்ட் வந்து பின்னாடி ஃப்யூச்சரில் பெருசாக இருக்கும்.